ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து பைக் ஓட்டிகிட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ டியூக் 390 போக போகிறேன். இதுக்கு முன்னாடி டியூக் 390 வந்து நான் இது வரைக்கும் வீட்டுக்கு போனது கிடையாது. அதாவது இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போனதில்லை. 2 டைம்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ தான் கரெக்டாக பேனியர்ஸ்லாம் மாட்டி, ஏன்னா இதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. போயிட்டு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் மாட்டியிருப்போம் பைக்கில். ஸோ அதில் இப்போ பேனியர்ஸ்லாம் மாட்டிட்டு பெரிய டாப் பாக்ஸ் இதெல்லாம் மாட்டி இப்போ தான் ரைட் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகலாம் தெரில, ஏன்னா ஒரு மாதிரி வெயிட் அதிகமாக லோடு ஏறின மாதிரி இருக்குது டியூக் 390. அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்றது தெரில. ஸோ அதனால் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக பேசுகிறேன், ஏன்னா தூக்க கலக்கணும் போகல. ஸோ அதனால தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கோப்ரோ வியூவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு இப்போ தான் 390 ரெடி பண்ணியிருக்கேன். அப்பா, ஒரு மாதிரி ரொம்ப பெருசிய வண்டியாக தெரியுது 390. ஆனால் இதை மாதிரி வண்டியை ஃபுல்லாக லோட் பண்ணும்போது தான் அதில் ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சந்தோஷமே அப்போ தான் தெரியுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆனால் வண்டி அப்படி பார்க்கும்போது தாங்க ரொம்பவே அழகாக இருக்குது, பிடிச்சிருக்கு. இது மாதிரி வண்டியை பார்க்கும்போது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியாச்சு, 500 பெட்ரோல் போட்ட நேற்றி ஏர் ஃபில் பண்ணியாச்சு. இனி பாண்டிச்சேரியில் போய்ட்டு டேங்க் மட்டும் ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிட்டோம்னா வண்டி பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பெருசாக சம்மந்தம் இல்லை, பிண்டி லைட்டாக இறங்கியிருக்கு. ஓகே, சூப்பர். சுவாமி சொன்ன ஐயப்பா, இதே மறந்த மாதிரி ஃபீலு. ஃபோன் எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், எப்படி இருந்தாலும் இது வந்து ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும், கோப்ரோ வேறு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சென்னை விட்டு கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு ஈஸியாக போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வண்டியில் வந்து இது டாப் பாக்ஸு வர பின்னாடி பேகு ரெண்டுமே ஸ்டாட்டிக் ஸ்டீலில் போட்டு கட்டியிருக்கேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நேற்று டாப் பாக்ஸ் மாட்டுறதுக்கு அந்த கிளாம்ப்லாம் மாட்டுறதுக்குள்ளே எனக்கு கையில் அத்தனை கிளியல். இது ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி காலைல வீட்டுக்கு போவேனானே டவுட் வந்துருச்சு. வேணாண்டா போவேனா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரிக்கு போவோம் அப்படின்னு மறுபடியும் பிளான் பண்ணி தான் 2:30 எழுந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, நான் ஈஸியாக போயிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? முன்னாடி போலீஸ் வண்டி வேறு நின்றுருக்கு. அதான் போகுது வண்டி, ஒன்றும் பெரிய இது டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரில பின்னாடி மாட்டினதுனால. டாப் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓ சாரி. ஓகே, ஓரளவுக்கு இந்த மெயின் ரோடை பிடிச்சா தான் நமக்கு ஒரு ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசையே வருது. பேனியர்ஸ் இந்த டாப் பாக்ஸும் பேகும் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. வண்டி நேராக ஒரு மாதிரி ஒரு பக்கம் இழுக்கலை. மோட ட்ராக் மோடில் போட்டு அப்படி திருவினா வண்டி மட்டும் போயிட்டே இருக்கும். வாவ், ஆக்சுவலாக நம்ம வேறு அண்டர் வெயிட்டாக 52 kg தான். எப்போதும் ஜாராவில் உட்காந்தோம்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு மேலே நம்மளை தூக்கி தூக்கி போடும். இன்றைக்கி பின்னாடி கொஞ்சம் வெயிட் வச்சதுனால பெருசாக தெரில டிஃப்ரென்ஸு. பள்ளத்தில் விட்டால் அழகாக இறங்கி செமையாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது வண்டி. இப்போ தான் வெயிட் ஈக்குவல் ஆகிருக்கு போல், பேலன்ஸ் ஆனதுனால கரெக்டாக போயிட்டுருக்கு வண்டி. க்ளவுஸ்லாம் எடுத்து மாட்டிட்டேன். அப்படியே நேராக இனி கொஞ்சம் அவுட்ரு ரொம்ப தூரம் போயிட்டு தான் நிறுத்துறதா இருக்குது பிளான் வண்டி.
வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது தனியாக கேன்சல் ஆனிச்சு, இதாக ஆனிச்சு, ஆஃப் ஆனிச்சு. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கோபுரோ எப்போதும் பண்ணும்ல, பேட்டரி கழட்டி போட்டால் தான் ரெக்கார்ட் ஆகும்ல. ஸோ அது மாதிரி எரர் காமிச்சிது. ஃபைல் ரிப்பேர்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. எஸ்டி கார்டு ரிப்பேர் ஏதோ ப்ராப்ளம் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ பேட்டரி கழட்டிட்டு திருப்பி போட்டேன். ஓகே ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. வாய்ஸ் வேறு இதுக்கு முன்னாடி பேசினதில் இருக்கான்னு தெரில. இதுலேயுமே வாய்ஸ் சரியாக கேட்குதானே தெரில. நானும் செக் பண்ணவே இல்லை வாய்ஸ் எல்லாம். தெரில, மறுபடியும் எடுத்து கேமரா மாட்டிவிட்டேன். இனிமேல் பாண்டிச்சேரி போயிட்டு பெட்ரோல் போடும்போது தான் செக் பண்ணி பார்க்கணும். கைஸ், இப்போ நம்ம எப்போ இருக்கணும், எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். ரோடு சிங்கிள் வே, அது 2 வே தான் இருக்கும், எதிரில் வர மாதிரி. இப்போது 2 பக்கம் வேலை நடந்துகிட்ருக்கா. ஸோ நல்லாவே இருக்குது, ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் மகாபலிபுரத்தில் வந்து இது பக்கம் பைக் ரைடு வந்து ரொம்ப நல்லா ஆகுது. 4 மாதத்துக்கு மேலே ஆகுது, 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு, நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு பெருசாக நல்லா வந்துருச்சுன்னா ட்ராவல் டைம் கம்மியாகும். அதோட எதிர்த்தாப்புல வரவங்க லைட்டை ரொம்ப ஃப்ளாஷ் அடிக்காமல் ஒழுங்காவது வருவாங்க. எதுக்கு இப்போ நின்னா, கேமரா பேட்ரியை சேஞ்ச் பண்ண நின்னேன். தென் அப்புறம் சேஞ்ச் பண்ண தான் நினச்சேன். பட் பார்த்தா அதையே எடுத்து போட்டாலே ஓகேவாக இருக்குது. ஆனால் நம்ம பழைய கோபுரோ பேட்டரி இருக்கும்லங்க, ப்ளூ கலரில், ப்ளூ அண்ட் ஒயிட்டில், அதை விட இந்த எண்டோரோ பேட்டரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பேட்ரி சார்ஜ் நிற்கிது நல்லாவே. நம்ம போட்ட ஃபாக்லாம் பார்க்குறீங்களா? ஓகேவா, ஃபாகில் மாட்டியாச்சு. இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை, அசால்ட்டாக போட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக டியூக் 390 வர அந்த லைட்டே போதும் தான். பட் ஆனால் ரொம்ப இருட்டாக உள்ள இடம், லாங்காக இப்போ ஒரு ஹைவேலாம் நல்லா புஷ் பண்ணுறோன்னா வண்டியை, லாங்கில் உள்ள பொருளும் தெரிஞ்சால் நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் இருட்டில் போக. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போக முடியாது, எதில் எது வரும்னே தெரியாது. எதாவது வந்துச்சுன்னா கஷ்டம், அதனாலேயே பயமாக இருக்கும். ஸோ இப்போ ஓகேவாக இருக்குது. வேணா மாட்டிக்கலாம்னா இல்லை, ஹை பீம் போட்டாலே ஓரளவுக்கு இதாக இருக்கும். நான் ஒயிட் லைட்டை போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஹை பீமை கட் பண்ணிட்டு ஒயிட் லைட் போட்டோம்னா ஓரளவுக்கு ஒயிட்டாக இருக்குது. இதோ வேலை நடக்கிறதுனால ரொம்ப புழுதியாக இருக்குது, கண்ணில் விழுது. வைசரை வேற க்ளோஸ் பண்ண முடியல. நான் வைஸ் என்ன பண்ணிட்டேன், கிளம்புறதே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டு. நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு, இதெல்லாம் மாட்டினது, அப்புறம் திங்ஸ் பேக் பண்ணது, அது மாதிரி. ஸோ அதனால் இப்போ போய்க்கிறேன். அதான் ஒர்க்கு திங்ஸ் பேக் பண்ணதுலாம் ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு உடம்பு. வைசரை க்ளீன் பண்ண மறந்துட்டேன், கேவலமாக இருக்குது வைசரு. இப்போ நின்று அப்பயாவது க்ளீன் பண்ணிடலாம், மறந்துட்டேன். தெரில, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு ரைடு போகிறதுனால ஒரு மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ஆகும் கழிச்சு வரதுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு பைக்கில் கிளம்புறதுக்கு ரீசனே அப்படியே நெக்ஸ்ட் வீக் அப்படியே வெளில போகலாம், வேறு எங்கேயாவது ட்ரிப்பு போகலான்னு தான் பிளானு. ரொம்ப நாள் ஆச்சு பைக் ஓட்டி. ஸோ கொஞ்சம் ஓட்டி டச்சு வரட்டும், ப்ராக்டிஸ்க்காக ஓட்டுன்ற மாதிரி ஐடியா பண்ணி போயிட்டுருக்கேன். போடா ரொம்ப நேரமாக சைடு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுதான வேறு கேட்கண்டே இருக்குது. அது என்ன சொல்லிட்டுனா, அதான் அந்த பேட்டரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சார்ஜ் நல்லா நிற்கிது. நான் அங்கே 89 பார்த்தேன், 83 தான் வந்திருக்கு. நம்ம நார்மல் கோபுர பேட்டரினா நேரம் 2 வாட்டி கழட்டி மாட்டினோம்னா ஃபுல்லாக பேட்டரி லோனு வந்துருக்கும் நேரம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மற்றபடி ஓகே. நான் பின்னாடி லக்கேஜ் ஏற்றுனது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏன்னா டாப் பாக்ஸ் இது ஒரு மாதிரி தான் மாட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கேரியர் பிளேட் ஒன்று வரும், அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வரும், அதாவது நம்ம டாப் பாக்ஸோட பிளேட் ஒன்று வரும். அதை நான் ஆட் பண்ணும்போது கீழே உள்ள கேரியரோட டாப் பாக்ஸ் இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ எட்ஜில் வந்து ஒரு மாதிரி கர்வாக இருக்கும், வளைஞ்சிருக்கும். அதை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ அப்புறம் பாடி ஒரு மாதிரி வச்சு டைட் பண்ணியிருக்கேன். குடிட்டு போகாம தான் சந்தோஷம். நல்லா லைட்டாக ஆர்டி ஷேக் பண்ணி பார்த்தேன். ஒரு கரெக்டாக ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டிடலாம், மகாபலிபுரம் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்புறம் தான் தைரியமாக வண்டி எடுத்து போயிட்டுருக்கேன். ரொம்ப இருட்டாக இருக்குது, உங்களுக்குமே இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஃபாக்லாம் போட்டால் கூட ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஓகே, நான் பாண்டிச்சேரி போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அங்கே தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? ஓகே, see you.
டிக் டைவர்ஷன் வேறு. அதான் பிரச்சனை. நைட்டில் ரொம்பவே சேஃப்டியாக போகணும் ஈசிஆரை பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எந்த இடத்துல இந்த மாதிரி டேக் டைவர்ஷன் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் எந்த லைட்டும் கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நம்மள்ட்ட லைட் இல்லைன்னா கஷ்டம். எங்கேயாவது போய் சொருவிட்டு தான் நிற்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த இப்போயே லைட் வச்சுருக்கேன், ஓரளவுக்கு போதும், மேனேஜ் பண்ணுறேன். முன்னாடிலாம் நான் பொறுமையாக தான் போவேன் ரொம்பவே. ஏன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது பள்ளம். ரோடு வேலை நடந்தாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. காய்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி. ஒரு வழியாக பாண்டிச்சேரி ரிசீவ் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:10. ரொம்ப ஸ்பீடாக வரல, கரெக்டான ஒரு ஸ்பீடு வந்து 70-80 வந்து வந்தாச்சு. ஒரு வழியாக போயிட்டு இப்போ பெட்ரோல் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் போகலாமான்னு ஐடியா. அத்தாடி தண்ணி நல்லா மழை செம்மையாக பெஞ்சிருக்கும் போலே. சுற்றிக்கிட்டு வரணுமா? மிஸ்டர் ஆர்டிஸ்ட், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா? ரெக்கார்ட் ஆகுது. பெட்ரோல் போட்டு கிளம்பலாமா? ஸ்பீடு நான் டேங்க் ஃபுல்லு. ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளோண்ணா? 103 ரூபாயா? ஓகே. நார்மல் எவ்வளோண்ணா லிட்ரு? 96. ஓ, இங்கே ரேட் ஏறிச்சா? முன்னாடி 10 ரூபா கம்மியாக இருக்கும், இப்போ 4 ரூபா தான் கம்மியாக இருக்குது போல் சென்னையை விட. உள்ள எஜ்ஜை வந்து எடுத்துருங்க, ரொம்ப ஃபுல் பண்ணிட வேணாம். போதுண்ணா, போதும். ரவுண்ட் பண்ணிங்க அண்ணா. ஜிபே தான் பண்ண போகிறேன். $1300 நம்பருக்கா? இந்த வரேன். ஹலோ காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இப்போ தான் பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே சின்னதாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். வண்டியை பார்க்குறீங்களா? செட்டப்போட டியூக் 390க்கு பேனியர்ஸு, டாப் பாக்ஸு, லக்கேஜ்லாம் சேர்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, அவுட் நல்லாவே இருக்குல்ல வண்டிக்கு. அப்புறம் இந்த ஃபாக் லேம்ப், இந்த ஃபாக் லேம்ப் பவர் செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவல் ஃபாக் இல்லை லைட். இது பவர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல பவர். அவ்வளோதாங்க, அப்படியே சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 ஹவர்ஸில் வந்திருக்கோம். இன்னும் சீக்கிரம் வரலாம், பட் நைட் டைமு ரோடு போட்டுட்ருக்கறனால விசிபிலிட்டி அவ்வளோவா தெரியாது. ஸோ ஸ்பீடு இல்லாமல் 70-80 தான் வந்தேன் மேக்ஸிமமாக. ஏன்னா இது திரும்பினா ரொம்ப போகும். நான் ஆர்வ கலர்பட்டு போயிட்டுனா ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு பொறுமையாக தான் வந்தேன். ஸோ இருக்குது காரா. லக்கேஜ் வச்சுட்டு வந்ததில் என்னென்னா
நார்மலாக ஓட்டும்போது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லோடு வெயிட் அதிகம் தான், ஒரு 60-70 கிலோ மேலே ஏற்றிருக்கேன் லோடு. அது ஏற்றினோன்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது ரைஸ் ஆகிறது வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆகி ரொம்ப உரிமிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு வண்டி. ஆனால் இப்போ ஓகே ஆயிடுச்சு, போக போக நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் போகணும் வீட்டுக்கு. போக போக தான் தெரியும். இதுக்கு மேலே கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும். டைம் பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. ஒரு 5:45 போல் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலான் இருக்கேன். அல்ல ரொம்ப நாள் கழித்து வண்டி ஓட்டுறது ஒரு மாதிரி இந்த இடம் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. பட் இப்போ ஓகே இந்த டைம். அதனால தான் ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ரைடு மாதிரி கிளம்பி வந்தேன் வீட்டுக்கு. ஓகே தான். மண்ணெல்லாம் நல்ல மண். இன்னும் வைசரை இறக்கியே விடல, ஏன்னா வைசர் க்ளீன் பண்ணாமல் வச்சுன்னா அதில் நிறைய பூச்சி அடித்து அப்படியே கிடக்கு. இப்போ வீட்டுக்கு போய்ட்டு தான் அதை க்ளீன் பண்ணணும். இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. சடனாக வெளில வந்துருச்சுன்னா வெளிச்சம் வந்துடும், அப்புறம் அது வைசரை ஓப்பன் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். மண்ணெல்லாம் பட்டு அது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே போக போக கண்டிப்பாக பண்ணுறேன். காய்ஸ் பா கேஸ் சொல்கிறா கேமரா ஆன் பண்ணி திரும்பத்துக்குள்ளே ஒருத்தன் சல்லுன்னு வரான் குறுக்க. கேஸ் பாண்டிச்சேரி வேறு மாதிரி இருக்குங்க. மழை பெஞ்சு கூலிங்காக இருக்குது. காலையிலே குழுவுது பாண்டிச்சேரியே. ரைடிங் கியருக்கு உள்ள வந்து இதுவுமே இருக்குது, ரைனிங் கியருமே உள்ளே உள்ளதும் போட்டிருக்கேன். அப்படி இதுவுமே குளிருது பாண்டிச்சேரி. மழை பெஞ்சு நல்லா ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு போல இருக்குது பாண்டிச்சேரியே. ஐயோ அந்த அக்கா முன்னாடி ஒரு அக்கா வேறு என்ன பார்த்துட்டே இருக்காங்க, வெக்கமாக இருக்குது. அந்த அக்கா வழி விடுங்கோ ஓடி போயிடுறேன். குளிர் அளவுக்கு பாண்டிச்சேரி இருக்கா? சென்னையில் வெயில் கொளுத்துது, இங்கே வேற மாதிரி இருக்கு போங்க. அத்தாடி சவாரி. லாரி 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 ஃபுல் அண்ட் ஃபுல் லாரியாக வந்துட்டு இருக்கு அங்கேருந்து. பிரச்சனை இல்லை, ஆனால் ரோடு வேலை நடக்கிறது அது மாதிரிலாம் மண்ணை வாரி அரைக்கிறாங்க. கண்ணுலேருந்து அவ்வளோ மண் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக சன்னு இறங்கி நல்லா வெளிச்சம் வந்துருச்சுன்னா அழகாக வைசரை கீழே இறக்கி விட்டுப்பேன். வைசர் இல்லாமல் கடுப்பாக வருது, கண்ணெல்லாம் எரிச்சல் வருது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே ரைடு போகலான்றது உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மேக்ஸிமம் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். நான் ஹிமாலயனில் போயிருக்கேன், கொஞ்சம் தூரம் கொடைக்கானல் போயிருக்கேன், அப்புறம் ஊட்டி, கொல்லி ஹில்ஸு, ஏற்காடு 4 போயிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகல. அதனால் மறுபடியும் ஜாரா எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் ஒரு வாட்டி ரவுண்ட் அடிக்கணும்னு தான் ஐடியாவில் இருக்கேன். மேக்ஸிமம் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஊட்டி போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஊட்டி, வால்பாறை அந்த ரூட்டில் போயிட்டு வரலான்ட்டு பார்க்கலாம், பிளான் எப்படி போகுதுட்டு. காய்ஸ் ஃபைனலி ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தோம்னா 6:14 ஆகுது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து சிதம்பரம் ஹைவே ஏறுறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோடு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஹிமாலயன் எடுத்தப்போ இந்த ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஹிமாலயன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் காமிக்கலான்னு எடுத்து போயிட்டுருக்கேன். அப்போலாம் அந்த ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு டைமு பொறுமையாக போயிட்டு சிங்கிள் ரோடு தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய அவதிப்பட்ட நிலைமை. இப்போ இந்த ரோடு சூப்பராக போட்டாங்க. இன்னும் கரெக்டாக இங்கேருந்து இன்னும் 120 கிலோமீட்டர்ஸே எவ்வளவோ இருக்குது வீட்டுக்கு. ஒரு அழுத்தினோம்னா போயிடலாம். 7:30 மணிக்கெலாம் 8 மணிக்கெலாம். அந்த ரோட்டில் டாப் ஸ்பீடு ஒரு 130 மேலே போகும்.
ஆக்சுவலாக சிதம்பரம், கடலூர், சீர்காழி, மயிலாடுதுறை ஏதோ பஸ் ரூட் மாதிரி சொல்கிறேன். அதான் இந்த ரூட்லேருந்து இந்த இடத்துலேருந்து யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க உங்களோட ஊரை, ஓகேங்களா? ஏன்னா இந்த பக்கம் தானே போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தெரிஞ்சுப்பேன் நானும் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றது. அதிகமாக வியூஸ் போகாது. ஸோ வியூஸ் ஏற்ற வேண்டியது உங்களோட இது. சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி வியூஸ் ஏற்றுங்க. நானும் கண்டினியூவாக வீடியோ போட போகிறேன் இதுக்கு மேலே. ஏன்னா நிறையா ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ போடுறது தான் பிளானு. ட்ரிப்பு போயிட்டே இருக்கிறது தான் பிளானு. ஸோ உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மிஸ்டேக் இருந்தால் சொல்லிட்டே இருங்க, நான் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்றா, ஓகேவா? வாய் வளருது, ரொம்ப நாள் ஆகுது. முன்னாடி நல்லா ஒரு வாடி போணுச்சு, முன்னாடி இந்த ஹிமாலயன் இருந்தப்ப. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்குனால வெளில வந்துட்டேன், பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒர்க் பண்ணுறதுனால வாய் வளருது. ரோடு ரொம்பவே அம்பியாக தெரியும். என்ன ரீசன்னா அந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்களா, புது ரோடு இது. அதாவது சிதம்பரம், கடலூர் டு மயிலாடுதுறை ஃபுல்லாக ஹைவே போட்டாங்க. இங்கேருந்து கும்பகோணம் போகிறது எல்லா ரோடும் இதில் தான் வரும். கும்பகோணம், தஞ்சாவூர் தாண்டி போகிற ரோடுமே இதே ஹைவேல தான் வருதா. ஸோ நல்லா ஸ்மூத்தாக அங்கே பாருங்கள் 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக பொறுமையாக நிதானமாக போயிட்டுருக்கேன். ரொம்ப ஸ்பீடும் இல்லை, அதுக்கு ரொம்ப கம்மியாகவும் போல, கரெக்டான ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் ஸ்மூத்தாக. காய்ஸ் அங்கே பாருங்கள், டிக் 390 டாப் பாக்ஸு, அப்புறம் பின்னாடி பேக்கெல்லாம் மாட்டினதில் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல. லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேக்கை மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ட்ராவலுக்கு 390 கரெக்டாக இருக்குமான்றது நான் யோசிச்சு தான் வண்டி எடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணால் வண்டியோட லுக்கு போயிடுமோன்னு யோசித்தேன். ஆனால் இந்த மோட்டோ தார்க்கு இந்த இருக்குல்ல, இந்த கம்பெனியோடது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மேலே ஹைட்டு, பின்னாடி கேரியர் வந்து ஹைட்டு ஏறி இருக்கா. ஸோ அதனால் நமக்கு டாப் பாக்ஸ் வைக்கும்போது ஃப்ளாட்டாக இல்லை, ஒரு மாதிரி நல்லா இப்படி தூக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் நமக்கு லுக்கு வைஸ் சூப்பராகவே இருக்குது வண்டிக்கு. அந்த வண்டியோட ஓன் லுக் அப்படியே இருக்குது, பிரச்சனை இல்லை. நல்லாவே இருக்குது வண்டிக்கு, பிரச்சனை இல்லை. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஃபேன் இது டாப் பாக்ஸ் வச்சதுனால இந்த டிஸ்டர்பன்ஸும் தனியாலாம் தெரில. வண்டி சேம் கண்டிஷன் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே தான். ஃபாக் லேம்புமே இந்த இதே போதும் போல இருக்குது. நான் டபுள் உள்ளது வைப்போம்னு நினச்சேன், ஆனால் இதுவே பவர் நல்லாயிருக்கு. இதை வச்சே லாங் ரைடு எவ்வளோனா போகலாம் போல இருக்குது. சூப்பர். இருங்க அப்படியே ஒரு இதுக்கு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கு நல்லா வச்சுக்கலாம். டிங், அவ்வளோதான். டேய் ஃபோனில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்தா பைத்தியக்காரமாக நினச்சிட்ருப்பாங்க. ஃபுல் இதுக்கு பின்னாடி பண்ணால் கீழே வந்துடுவேன் தாடி. நீங்கள் போகிற போக்கில் வண்டி எதாவது பண்ணிட்டு போயிடாதீங்கடா. நம்ம வண்டியை நம்ம உழைச்சி எடுக்கிறது ஒரு சுகம்தான், தனி சுகம். இனிமேல் ஷார்ட்ஸுமே நிறையா போடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வீடியோ எடுப்போம். ஓகே, வீடியோலாம் எடுத்தாச்சு. அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புவோம். காய்ஸ், நான் ஃபைனலி திருவாரூர் வந்துட்டேன். ஆன் பண்ண உடனே கோபுரம், அதுக்குள்ள ஒரு காரு.
இல்லை இந்த கேமரா ஆன் ஆகிட்டான்னு நான் கண்ணாடியில் பார்க்குறதுக்குள்ளே அந்த காருக்காரன் வந்துட்டான். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வெயில் காலைல 7:47 தான் ஆகுது, வெயில் அடிக்குது, சொல்லுன்னு அடிக்குது. சன்ஃப்ளீம் இறக்கி விட்டுமே எனக்கு கண்ணு கூசுதுன்னா பார்த்துங்களேன். இல்லை வீடியோ என் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி திருவாரூர் தேர் இப்போ தான் முடிஞ்சுது. தேர் பிரிக்காமல் வந்தால் அப்படியே காட்டலான்னு பார்த்தேன். பிரிச்சுட்டாங்கங்க. கீழே அடிசப்புறம் மட்டும்தான் இருக்குது. ஐயோ இப்படி திரும்பி இருக்கக்கூடாது, நான் அங்கேயே நேராக போயிருக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் திருவாரூர் தேர், ஃபேமஸ் தேர். இதுதான் பெரிய தேரோட அடிசப்புறம். இதில் தான் பேஸ்மெண்ட்டு, இங்கே தான் இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே தான் பெரிய தேர் வந்திருக்கும். ஆனால் இப்போ தேரை பிரிச்சுட்டாங்க. சாரி, நான் இப்போ லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து நான் ஊருக்கு போகிறேன். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, டாடா, see you.